உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றைக்கு இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அதிதரானார்ச்சிஷ்ட மிக்கேலே, தேவதரானார்ச்சிஷ்ட கபிரியலே, ரபையிலே, அப்போஸ்தலனார்ச்சிஷ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளா இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேமாதாவினுடைய திருப்பாதத்திலே பாத காணிக்கையா வைத்துக் கொள்ள மன்றாடி ஜெபிக்கின்றோம். புனித மரியாளின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவனுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரக்தியா இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழுதற்ற கன்னியா இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி தூய்மை கடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாய் இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புத்தி உடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்திற்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி உடையவளாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த பக்தி உடைத்தான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவுடைய உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர்ணமயமாயிருக்கிற ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தின் பெட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தினுடைய வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமணசுக்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூயர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் என்று உற்பவித்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்துக்கு ஆரோபணமான ராக்கினியே,
ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனுடைய புனித புனித மாதாவே, இதோ உடைய சரணமா ஓடியந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பரமமாய் இராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சவளுமாய் இருக்கிற நித்திய கன்னியே, சகல ஆபத்திலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனுடைய தூய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். கிருபை ஆபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசியாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கடவாயிருந்து பல்லாவி தழுது உம்மை நோக்கி பெருமூச்சிடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளம் குலத்திற்கு கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். இதிலே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பேரின்பர பாருங்கள். என்றும் உண்மையிலும் அவனியில் மாந்தர்களே சேருங்கள். ஆவி பெயராலே தூய ஆவியாரின் நட்புற ஜேம்ஸ் மோகன் இவருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.
இந்த திருப்பலை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்களை குறைகளையும் ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12-16 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடவை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரை,
என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு புகுந்தவையாயிருக்கட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவி கொடுக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேவியின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே இந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம். வார்த்தை என்பது சில நேரங்களிலே பலருக்கு அமைதி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் பேசக்கூடியது சிலருக்கு பிளவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சிலருடைய குடும்பத்தில் குழப்பத்தை கூட ஏற்படுத்தி விடுகிறது. இப்படி நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கு அதிக சக்தி இருக்கின்றது. அந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருந்தால் இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதைதான் நாம் தொடக்க நூலில் கூட பார்க்கின்றோம். வார்த்தையானவர் அசைந்தாடி கொண்டிருந்தார், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று வார்த்தையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே வார்த்தையினால்தான் இயேசு மத்தேயுவை அழைக்கின்றார். மத்தேயு என்பவர் லேவி, சுங்கச்சாவடியில் அமர்ந்து கொண்டு வரி தண்டுபவராக இருக்கின்றார். அவருக்கு நிறைய வசதி, எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் அவரிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அந்த தொழிலை விட்டுவிட்டு இயேசு சொன்ன ஒரே வார்த்தைக்காக, என்னை பின்பற்றி வா என்ற ஒரே வார்த்தைக்காக அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். அந்த காலத்தில்
இந்த வரி தண்டுபவர்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள், இவர்கள் பாவிகள் என்ற கண்ணோட்டத்திலே இவர்களை பார்த்தார்கள். அதே நிலையில்தான் மத்தேயு என்பவருக்கும் இருந்தது. மக்கள் அவரை மதிக்கவில்லை. இந்த வேளையில் என்னிடத்தில் யாராவது அன்பு கூற மாட்டார்களா, என்னை பார்த்து யாரும் பேச மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டு இருந்த லேவிக்கு இயேசுனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானதாக, வாழ்க்கையே புரட்டிப்படக்கூடியதாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சிலருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருக்கின்றது. வார்த்தை நம்முடைய வாழ்வை கூட மாற்றக்கூடிய ஒன்றாக மாறுகின்றது. டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் நம்மிடத்தில் நம்மை பாதிக்கக்கூடியதாக வந்தடைகிறது. ஆக எந்த நேரத்திலும் இறைவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படும். அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார், அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் மாறுகிறது. மத்தேயுவை போல ஒரு பாவியான ஒரு மனிதர் இயேசுனுடைய வார்த்தையினால் அப்போஸ்தலராக மாறுகிறார். இயேசுடைய வார்த்தையை சுமந்து சொல்லக்கூடிய ஒரு கருவியாக மாறுகிறார். அவரே நற்செய்தியையும் எழுதுகிறார். ஆம், நம்முடைய வாழ்விலே எந்த நேரத்திலும் நாம் காத்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். காத்து கொண்டு இருக்க வேண்டும். அவருக்காக நாம் காத்து கொண்டு நம்முடைய காதுகளை கூர்மையாக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது அழைக்கிறார் என்ற அந்த ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கும்பொழுது இறைவனுடைய வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்வில் வெளிப்படுத்தப்படும். அந்த வாழ்வை நாம் முழுமையாக வாழ இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உமது வழியில் பயணம் தொடரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு இடமிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோ. அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனித லூயிஸ் குவனல்லா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மருந்துகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போம் ஆக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சீரைப்பட்டோர் வீடுதலை அடைவரண்டி, வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தி. சீரைப்பட்டோர் வீடுதலை அடைவரண்டி, வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தி. உலகின் இடர்களை வென்றிடவே இறை சித்தத்தில் நாளும் வாழ்ந்தவரே, நற்செய்தி முழங்கி நம்பிக்கை வாழ்வில் புதிதாய் உலகை மாற்றினீரே. பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று, அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று,
அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். தந்தையின் அன்பினை பகிர்ந்தவரே, இறையாவியின் ஏவுதல் நிறைந்தவரே. தந்தையின் அன்பினை பகிர்ந்தவரே, இறையாவியின் ஏவுதல் நிறைந்தவரே. ஆயிரம் ஆயிரம் புதுமைகளால் அன்று எளியவர் மனதை ஆட்கொண்டீர். வாழ்வென்னும் கடலில் அன்பென்னும் படகாய் எம்மிலே வாழ்ந்திடும் பரம்பொருளே, பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். கொடையாம் மனித வாழ்வை அழிய உறவில் இணைக்கும் பணியில் நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே, எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே. பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், ஓம் திரு காயங்களுடன் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் நூறு கொடுத்தார். அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் நூறு கொடுத்தார். அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம்.
அன்னைக்கு கரம் குவிப்போம். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி ஆற்றிய தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.